அப்படின்னா மின்சாரத்தை கடத்துகிறது. அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை நம்ம வந்து சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை வந்து நாம வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். So the ability of certain substances to conduct electricity without resistance is called superconductivity. அதாவது certain substance மீன்ஸ் சில உலோகங்கள் அல்லது உலோக கலவைகள் இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒபே பண்ணும். எல்லா மெட்டீரியல்ஸும் சூப்பர் கண்டக்டரா இருக்காது. அதுதான் என்ன சொல்லியிருக்கோம்னா the ability of certain substances, சில சப்ஸ்டன்ஸோட அபிலிட்டி என்ன அபிலிட்டி அப்படின்னா டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அதை வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸே இல்லாம கடத்தக்கூடிய சில உலோகங்கள் அல்லது உலோக கலவைகள் அந்த மாதிரியான பொருட்களினுடைய அந்த திறன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சூப்பர் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை சப்ஸ்டன்சஸை நம்ம வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது சில பொருட்கள் வந்து மின்தடை இல்லாமல் மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த திறன், அதுதான் நம்ம சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த பண்பை கொண்ட பொருட்களை நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் யாரு அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா ஹெச்கே ஓன்ஸ் அப்படின்றவர், அதாவது ஹெய்க் காமர்லிங் ஓன்ஸ் அப்படின்றவர் 1911 மெர்க்குரி, அதாவது பாதரசத்தை கூல் பண்ணும்போது அவர் வந்து அந்த பாதரசமானது 4.2 கெல்வின் அந்த டெம்பரேச்சர்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு சூப்பர் கண்டக்டரா ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்றத அப்சர்வ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை வந்து பிசிஎஸ் தியரி, இந்த தியரி வந்து நமக்கு மிகச்சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது தியரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் பை பிசிஎஸ் தியரி. பிசிஎஸ் அப்படின்றது பர்டீன், கூப்பர் அண்டு ஸ்கிரைபர், இவங்களுடைய அந்த 3 பேர் சேர்ந்து சொல்லப்பட்ட அந்த ஒரு தியரி தான் நம்ம பிசிஎஸ் தியரி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததான் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியில பயன்படக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர், இன்னொரு பேர் அதுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இதை வந்து டி சஃபிக்ஸ் சி, இட் இஸ் டிசி அப்படின்னு குறிக்கிறோம். அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா தமிழ்ல வந்து நம்ம மாறுநிலை வெப்பநிலை, அதாவது ஒரு நிலை மாறக்கூடிய அப்படின்ற அர்த்தம். அதாவது ஒரு பொருள் வந்து கண்டக்டர்ல இருந்து சூப்பர் கண்டக்டரா மாறக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் a temperature at which the resistivity is suddenly changed to 0 in the absence of magnetic field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவும் கொடுக்காத போது அல்லது அந்த இடத்துல எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்லாத போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பொருளோட டெம்பரேச்சரை வந்து நம்ம குறைச்சிட்டே வரோம். அப்படி குறைச்சிட்டே வரும்போது எந்த டெம்பரேச்சர்ல அதனுடைய அந்த பொருளினுடைய ரெசிஸ்டிவிட்டி அது வந்து 0 ஆகுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் நம்ம டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அல்லது ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த டெம்பரேச்சர்ல, அதாவது அட் திஸ் டெம்பரேச்சர் த மெட்டீரியல் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் நார்மல் டு சூப்பர் கண்டக்டர். அதாவது நார்மல் கண்டக்டர்ல இருந்து அது சூப்பர் கண்டக்டரா நமக்கு சேஞ்ச் ஆகுது. எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர்ல. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதுவும் அங்கே இருக்கக்கூடாது. அதாவது காந்தப்புலம் இல்லாத நிலையில் மின்தடை திடீரென பூஜ்ஜியமாக அந்த மாறக்கூடிய வெப்பநிலையை நம்ம வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்பநிலையில ஒரு பொருள் அங்க என்ன பண்ணுது அப்படின்னா சாதாரண கடத்தியில் இருந்து மீக்கடத்தியாக மாற்றப்படுகிறது. இப்போ சாதாரண கடத்தி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனாலும் மீக்கடத்திக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ஓகே, இப்போ இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர்ல அந்த பொருள்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது மெட்டீரியல் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் நார்மல் டு சூப்பர் கண்டக்டர். டிரான்சிஷன் டெம்பரேச்சர்ல நார்மல் கண்டக்டரா இருந்தது, அதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா சூப்பர் கண்டக்டரா சேஞ்ச் ஆகுது. சூப்பர் கண்டக்டரா சேஞ்ச் ஆன உடனே அதனுடைய எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 0, ரோ ஈக்குவல் டு 0. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதாவது கடத்து திறன் வந்து இன்ஃபினிட்டி ஆகிடுது. ஏன்னா ரோ ஈக்குவல் டு 1/σ அல்லது சிக்மா ஈக்குவல் டு நம்ம 1/ρ. இப்போ ரோ ஈக்குவல் டு 1/σ ஆர் சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. திஸ் இஸ் 1/0. இப்போ 1/ρ ஈக்குவல் டு 1/0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி.
இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் சேஞ்ச்டு டிஸ்கண்டினியூஸ்லி மீன்ஸ் திடீரென ஸ்பெசிஃபிக் ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரைஸ் ஆகிடும். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் டிஸ்கண்டினியூட்லி ரைஸ் அப்படின்னா வந்து நம்ம கிராஜுவலாக அப்படி ரைஸ் ஆகாமல் டக்குன்னு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிடும். இப்போ இடையில உள்ள மதிப்புகளை பெறாமல் டிஸ்கண்டினியூட்டாக ரைஸ் ஆகும். எப்போ அப்படின்னா இந்த டிசி அப்படின்ற அந்த டெம்பரேச்சரில். டிசிக்கு பிறகு நம்ம குறைச்சிட்டே போனாலும் அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து அதுக்கப்புறம் நார்மலாக நமக்கு அதாவது டிக்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆகும்போது டக்குன்னு டிஸ்கண்டினியூட்லி சேஞ்சுது. இப்போ அடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்டு வேல்யூம், இது என்ன ஆகுதுன்னா ஸ்மால் சேஞ்ச் ஆகுது. பர்டிகுலர்லி தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு குறையும், லைட்டாக வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ், அது என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்டட் ஆர் எக்ஸ்பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு அந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலை நாம் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ரிஜெக்ட் பண்ணும். அதாவது ஒரு டயா மேக்னெட்டாக வந்து சூப்பர் கண்டக்டர் ஆன பிறகு அது வந்து ஒரு டயா மேக்னெட் மாதிரி செயல்படும். ஓகே, அடுத்த கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதை வந்து ஹெச்சி அப்படின்ற லெட்டரால் குறிக்கிறோம். அட் எனி டெம்பரேச்சர் என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது டிசி அந்த லெவலில் இருக்கக்கூடிய அல்லது டிசிக்கு கீழே எந்த டெம்பரேச்சர் வேணாலும் இருக்கலாம். அப்போ டிசிக்கு கீழே இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு சூப்பர் கண்டக்டராக இருக்கும். பிலோ டிசி ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு சூப்பர் கண்டக்டராக இருக்குது. அதோடைய டெம்பரேச்சரை நம்ம சேஞ்ச் பண்ணாமல், அதை டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அதை வந்து நார்மலாக என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை அதுக்கு நிறைய கொடுத்து அதன் மூலமாகவும் நாம் வந்து அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம். அதாவது பிலோ டிசியில் அதை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கும்போது கூட நாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை அதுக்கு கொடுத்து அதை வந்து என்ன பண்ணலாம்னா சூப்பர் கண்டக்டரை வந்து நம்ம நார்மல் கண்டக்டராக சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ வந்து பிலோ டிசியில் அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கீழே ஒரு சூப்பர் கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை நாம் வந்து எவ்வளோ காந்தப்புலம் கொடுத்தா அதை வந்து நார்மல் கண்டக்டராக மாற்ற முடியுமோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மெட்டீரியலுடைய டிசி வந்து இப்போ 4K அப்படின்னா நம்ம வந்து இப்போ அதனுடைய டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து 4K இருக்கும்போது, அதாவது அதே டிசியில் இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா அது சூப்பர் கண்டக்டராக மாறும் அப்படின்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்க வேண்டியது இல்லை டிசியில். இப்போ டிசிக்கு கீழே இப்போ 3.8K டெம்பரேச்சரில் இருக்கும்போது நம்ம வந்து சம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம ஹெச்சி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவே இன்னும் வந்து டெம்பரேச்சர் இன்னும் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 2.8Kல இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஏற்கனவே 3.8 இருக்கும்போது கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அதிக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தானா அது வந்து அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஓகே, இப்போ எந்த ஒரு வெப்பநிலையிலும் மீக்கடத்து திறனை வந்து அடிக்கக்கூடிய சிறும காந்த புலத்தை நம்ம வந்து மாறுநிலை காந்தப்புலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிலோ டிசி சூப்பர் கண்டக்டிவிட்டி கேன் பி டெஸ்ட்ராய்டு பை the application of strong magnetic field. ஓகே, இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹெச்சி ஈக்குவல் டு H0 இன்ட்டு 1 - T/TC ஸ்கொயர். ஹெச்சி என்பது நாம் வந்து அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். H0 என்பது கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் 0 கெல்வின். அந்த பொருள் 0 கெல்வினில் இருக்கும்போது அதுக்கு நாம் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா அது சூப்பர் கண்டக்டராக மாறுமோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் H0 அப்படின்றது. டி அப்படின்றது இப்போதைக்கு அது இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர். டிசி என்பது அந்த மெட்டீரியலினுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்போ ஹெச்சி ஈக்குவல் டு H0 1 - T²/TC ஸ்கொயர். இப்போ டி வந்து கம்மியானுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கம்மியான டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஹெச்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து as T increases ஹெச்சி டிக்ரீசஸ், அல்லது டி டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ஹெச்சி இன்க்ரீசஸ். பட் டி ஈக்குவல் டு டிசி, டியும் டிசி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சி ஈக்குவல் டு H0 இன்ட்டு 1 - T²/TC ஸ்கொயர். இப்போ டி அண்டு டிசி ஈக்குவல் அப்படின்னா TC²/TC ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ TC²/TC ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - 1 ஈக்குவல் டு 0. அப்போ அட் டி ஈக்குவல் டு டிசி, அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதுக்கு நம்ம எந்த ஹெச்சியும் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு அப்புறம் தான் அது சூப்பர் கண்டக்டராக மாறுது. ஓகே,
அதுக்கப்புறம் கர்வ்ஸ் ஆர் நியர்லி பேரபோலிக் அப்படின்னா நம்ம அந்த ஹெச்சிக்கும் இந்த ஹெச்சி ஈக்குவல் டு ஹெச் நாட் இன்ட்டு 1 - t²/tc². இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் வரையக்கூடிய அந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நியர்லி பேரபோலிக்காக இருக்கும். ஹெச்சிக்கும் இது சைடு இருக்கக்கூடிய டிக்கும் வரையக்கூடிய அந்த வரைகோடு எப்படி இருக்கும்னா நியர்லி பேரபோலிக். அடுத்ததாக ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ். அந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனுடைய ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃபரண்ட் சப்ஸ்டன்சஸ். அதாவது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் மீன்ஸ் டிசி. அந்த டிசி வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் வேற வேறையாக இருக்கும். சில சப்ஸ்டன்ஸுக்கு வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கலாம். இப்போ மெர்குரிக்கு வந்து இப்போ 4.2 கெல்வின் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஆனால் வேற ஒரு மெட்டலுக்கு இதே 4.2 கெல்வின்ல அது சூப்பர் கண்டக்டராக மாறாது. அதுக்கு வந்து இதோட கூட இருக்கலாம் அல்லது இதோட கம்மியாக இன்னும் நம்ம வந்து டெம்பரேச்சரை குறைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்றது அந்தந்த சப்ஸ்டன்ஸை பொறுத்தது. அதுக்கப்புறம் பியூர் அண்டு ஸ்ட்ரக்சரலி பெர்ஃபெக்ட் ஸ்பெசிமன் டிரான்சிஷன் இஸ் ஷார்ப். அதாவது ஒரு ஸ்பெசிமன் அல்லது மெட்டீரியல் அப்படின்றது எப்படி இருந்தால் பியூராக இருந்தால் அல்லது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் இப்போ அங்கே டிரான்சிஷன் எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாக இருக்கும். அது என்ன ஷார்ப் டிரான்சிஷன் அப்படின்னா கரெக்டாக இப்போ 4.2 கெல்வின்ல அது டிரான்சிஷன் ஆகிடும். அதான் வந்து ஷார்ப் அப்படின்றது. ஷார்ப் இல்லை அப்படின்னா நம்ம 4.2லேருந்து 4.4 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் அது வந்து நார்மல்லேருந்து சூப்பராக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி. பட் impure and imperfect structure the transition is broad. அப்போ டிரான்சிஷன் வந்து ப்ராட் மீன்ஸ் வந்து ஒரு அது இந்த மாதிரி 4.2லேருந்து 4.4 இந்த ரேஞ்சுக்குள்ள அது வந்து டிரான்சிஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி. அடுத்து சூப்பர் கண்டக்டிவிட்டி இஸ் ஃபவுண்ட் டு அக்கர் இன் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் in which the number of valence electron lies between 2 and 8. இந்த மீனிங் என்ன அப்படின்னா ஒரு மெட்டாலிக் எலமெண்ட்ஸில் எந்த மாதிரியான மெட்டாலிக் எலமெண்ட்ஸில் சூப்பர் கண்டக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அந்த மெட்டாலிக் எலமெண்ட்ஸில் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவா இருக்கணும் அப்படின்னா 2 and 8. between 2 and 8 அதாவது 2க்கும் 8க்கும் இடையில இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய மெட்டாலிக் எலமெண்ட்ஸில் நமக்கு வந்து சூப்பர் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் என்னவா இருக்குது அப்படின்னா சூப்பர் கண்டக்டராக மாறுகிறது அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கீழே. அடுத்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அதில் ஃபார் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் த வேரியேஷன் ஆஃப் டிசி எப்படி இருக்குது அப்படின்னா வித் த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட ஸோ ஷார்ப் மேக்சிமா ஃபார் 357. அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸில் வந்து அந்த டிசியோட வேரியேஷன் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானோட எப்படி பொருந்துது அப்படின்னா எந்தெந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பாக கிடைக்குது அப்படின்னு மேக்சிமா வந்து கிடைக்குது அப்படின்னா 357. இந்த இசட் அப்படின்றது இசட் அட்டாமிக் நம்பர். அடுத்து மெட்டீரியல்ஸ் ஹேவிங் ஹை ரெசிஸ்டிவிட்டி எக்ஸிபிட் சூப்பர் கண்டக்டிவிட்டி. அதாவது ஒரு மெட்டீரியல் நார்மல் டெம்பரேச்சரில் ஹை ரெசிஸ்டிவிட்டி உடையதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டராக மாறுகிறது. அடுத்ததாக மெட்டீரியல்ஸ் ஃபார் விச் இசட் ரோ கிரேட்டர் தென் 10⁶. இசட் ரோ வந்து 10⁶ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டியை ஏற்படுத்துது. இங்கே இசட் அப்படின்றது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஒரு சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றது தான் இசட். ரோ அப்படின்றது ரெசிஸ்டிவிட்டி. அதாவது 20 டிகிரி செல்சியஸ்ல 20 டிகிரி செல்சியஸ்ல அந்த மெட்டீரியலினுடைய ரெசிஸ்டிவிட்டியை நம்ம ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானையும் அந்த ரெசிஸ்டிவிட்டியும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 10⁶ அதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டியை என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது சூப்பர் கண்டக்டரா பெரும்பாலும் செயல்படுகிறது. அடுத்து ஃபார் a given value of Z certain crystal structures seems more favorable than others. அதாவது பர்டிகுலர் இஜெட்லேயே ஒரே இஜெட்ல 2-3 வேற கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம். அப்போ அதில் பர்டிகுலர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டரை உருவாக்குது. வேற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்காம கூட போகலாம். அந்த மாதிரி அதாவது ஃபார் a given value of Z certain crystal structure seems more favorable than others. எடுத்துக்காட்டாக பீட்டா டங்ஸ்டன் அண்ட் ஆல்பா மேங்கனீஸ் இது வந்து சூப்பர் கண்டக்டராக இருக்கும்.
ஆனால் இதுலேயே வந்து டங்ஸ்டன்லேயே நமக்கு ஆல்பா இருக்கும், அதே மாதிரி மேங்கனீஸில் பீட்டா ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பீட்டா ஸ்ட்ரக்சரும் ஆல்பா மேங்கனீஸில் ஆல்பா ஸ்ட்ரக்சரும் நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டராக இருக்குது. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த சூப்பர் கண்டக்டர் சோர்ஸ் அண்ட் அப்ரப்ட் சேஞ்ச். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அப்ரப்ட் சேஞ்ச்னா டக்குன்னு நமக்கு ஒரு சேஞ்ச் ஆக உடனே ஒரு டிஸ்கண்டினியூஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். T = TC, அதுக்கு அதில் வந்து the specific heat of the superconductor shows an abrupt change at T = Tc, something to a large value for T less than Tc. இப்போ monovalent metals are not generally superconductors. இந்த பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அதாவது மோனோவேலண்ட் மெட்டல்ஸ், அதாவது மோனோவேலண்ட் மெட்டல்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் வேலன்சி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். சிங்கிள் வேலன்சி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், இப்போ சோடியம் எடுத்துட்டோம்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து சிங்கிள் இருக்கும். இந்த மாதிரியான மோனோவேலண்ட் மெட்டல்ஸ் ஆர் நாட் ஜென்ரலி சூப்பர் கண்டக்டர்ஸ். அடுத்து ஃபெரோமேக்னட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், அதுவும் வந்து என்னவா இருக்காது அப்படின்னா சூப்பர் கண்டக்டரா இருக்காது. அடுத்து குட் கண்டக்டர், அதாவது அட் ரூம் டெம்பரேச்சர்ல இப்போ 300 கெல்வின் ஆர் 30 டிகிரி செல்சியஸ்ல அது ஒரு குட் கண்டக்டர் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல், அது வந்து ஒரு நல்ல சூப்பர் கண்டக்டரா இருக்காது, ஆர் நாட் சூப்பர் கண்டக்டர்ஸ். அதே மாதிரி சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து பெரும்பாலும் என்னவா இருக்காது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு குட் கண்டக்டரா இருக்காது. இப்போ காப்பர் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரூம் டெம்பரேச்சர்ல குட் கண்டக்டரா இருக்கும், ஆனால் காப்பர் வந்து ஒரு சூப்பர் கண்டக்டரா நமக்கு ஆக்ட் பண்ணாது. அடுத்தது அந்த அமார்பஸ் தின் ஃபிலிம்ஸ் ஆஃப் பெரிலியம், பிஸ்மத் அண்டு அயான், இதெல்லாம் வந்து நமக்கு சூப்பர் கண்டக்டிவிட்டியை உருவாக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம சூப்பர் கண்டக்டருக்கான அந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இதில் வந்து நமக்கு அடுத்ததா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொன்னோம் சூப்பர் கண்டக்டிக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 when T = Tc அல்லது T less than Tc. அப்போ வந்து நமக்கு 0 ஆயிரும். அதாவது டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு போகும்போது அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிரும். இது வந்து நம்ம டிசி கரண்ட்டுக்கு. அதுவே நம்ம ஏசி கரண்ட் செலுத்தணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த கரண்ட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதன் காரணமாக கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அங்கே டெவலப் ஆகும். அதனால வந்து பவர் டிசிபேஷன் லைட்டாக இருக்கும். ஆனால் இந்த டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவானதான். அதனால வந்து கிட்டத்தட்ட நம்ம R = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்ளைடு ஃபீல்டு இஸ் சஃபிஷியன்ட்லி ஹை. அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய நம்ம வந்து ஏசி கரண்ட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் கண்டக்டிங் அப்படின்றது வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ அந்த ப்ராசஸின் படி நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளைடு ஏசி கரண்ட்டை நம்ம கொடுக்கும்போது, அதாவது 10^11 ஹெர்ட்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆப்டிக்கல் ஃப்ரீக்வன்சி அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த ஆப்டிக்கல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு மேலே நம்ம ஃப்ரீக்வன்சி உள்ள ஏசி கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டல் வந்து என்னவா மாறும் அப்படின்னா நார்மல் கண்டக்டராக மாறிடும். ஓகே, இப்போ அடுத்ததாக டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த மெய்ஸ்னர் எஃபெக்ட். மெய்ஸ்னர் அப்படின்றவர் வந்து இந்த டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சூப்பர் கண்டக்டரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஒரு சூப்பர் கண்டக்டர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட். இந்த சூப்பர் கண்டக்டர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட். ஆக்சுவலாக ஒரு டைப் 1 சூப்பர் கண்டக்டர் வந்து ஒரு நமக்கு பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டாக செயல்படும். என்ன சொல்றாங்க அப்படின்னா that's the material which is placed in a uniform magnetic field. ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா ஹெச்சிசியை விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா ஹெச்சிசியோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது சூப்பர் கண்டக்டர் வந்து நார்மல் கண்டக்டராக மாறிடும். அப்போ ஹெச்சிசியோட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் அந்த சூப்பர் கண்டக்டிவ் மெட்டீரியலை நம்ம வச்சுட்டு, அது அல்லது ஒரு மெட்டீரியலை வச்சுட்டு அதனுடைய டெம்பரேச்சரை நம்ம டிசிக்கு கீழே கொண்டு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் கண்டக்டராக மாறும். இப்போ நம்ம சூப்பர் கண்டக்டராக மாறுறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல், இப்போ உதாரணமாக இந்த படத்தில் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதில் கொண்டு போய் ஒரு மெட்டீரியலை வைக்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஹெச்சி, அதாவது ஹெச்சிசியோட குறைந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ மெட்டீரியலை வச்சுருக்கோம். இப்போதைக்கு இதனுடைய டிசி வந்து, அதாவது டெம்பரேச்சர் வந்து T greater than TC.
இப்போ அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீயை வந்து டிசியை விட கம்மியாக குறைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இந்த பொருளில் இருந்து நமக்கு வந்து அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா விலகி செல்கிறது. அதாவது இப்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா T<TCல இந்த மெட்டீரியல் ஒரு சூப்பர் கண்டக்டராக மாறிடுச்சு. இப்போ சூப்பர் கண்டக்டராக மாறின உடனே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு எதிராக செயல்படக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் டயோ மேக்னெட். அப்போ ஒரு சூப்பர் கண்டக்டர் ஒரு பெர்ஃபெக்ட் டயோ மேக்னெட்டாக செயல்படும் அப்படின்றது தான் வந்து மெய்ஸ்னர் எஃபெக்ட் அப்படின்றது. அதாவது HCயை விட குறைந்த ஒரு சீரான காந்தப்புலத்தில் வைக்கக்கூடிய பொருள் டிசிக்கு கீழே குளிர்விக்கப்படும் போது காந்தப்பாய கோடுகள் வந்து பொருளில் இருந்து விளக்கப்படுகிறது. இது வந்து நம்ம மெய்ஸ்னர் விளைவு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து ஒரு ரிவர்சிபிள் எஃபெக்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ T<TC அப்படின்ற போது இது வந்து சூப்பர் கண்டக்டரா இருக்கும், அப்போதைக்கு டயமேக்னெட்டா செயல்படும். இதுவே டிசியை வந்து நம்ம ரைஸ் பண்ணி திரும்ப இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா திரும்ப அது நார்மல் கண்டக்டரா மாறிடும், திரும்ப அந்த டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்துடும். இப்போ அதனால திஸ் எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள். அதாவது இந்த டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்டு ஃப்ரம் பிலோ டிசில இருந்து டிசிக்கு மாற்றும் போது the flux suddenly starts penetrating and the specimen returns back to the normal state. Both the conditions are independent to each other, and to get superconducting state the two conditions should simultaneously exist in the material. Both the condition அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சூப்பர் கண்டக்டரா இருக்கணும்னா அதனுடைய ஆர் ஜீரோவா இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து D = 0, அதாவது அந்த டயோ மேக்னெட் அந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் ஒரு சூப்பர் கண்டக்டர் அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒபே பண்ணணும். இப்போ when the specimen is superconducting according to Meissner effect inside the superconductor B = 0. இப்போ சூப்பர் கண்டக்டருக்குள்ள B = 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அதை பெர்ஃபெக்ட் டயோ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் ஹெவி கரண்ட். இப்போ ஹெவி கரண்ட்டை ஒரு சூப்பர் கண்டக்டருக்கு மேலே நம்ம செலுத்தணும்னா என்ன ஆகும், கரண்ட் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால வந்து அந்த ஹெவி கரண்ட்டை நம்ம செலுத்துகிற பொழுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு HCயை விட அதிகமாயிருச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் கண்டக்டரா மாறிடும். இதுதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹெவி கரண்ட் அப்படின்றது. இதுல சில்ஸ்பி ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த எவ்வளோ கரண்ட் வரைக்கும் அந்த பொருள் மெட்டீரியல் வந்து நார்மலா இருக்கும், அது சூப்பர் கண்டக்டரா இருக்கும் அப்படின்றதுக்கானது. அந்த IC = 2πRHC. IC அப்படின்றது கிரிட்டிக்கல் கரண்ட். இந்த கிரிட்டிக்கல் கரண்ட்ல சூப்பர் கண்டக்டர் நார்மல் கரண்டா மாறக்கூடிய அந்த கரண்ட்டை தான் நம்ம சூப்பர் கண்டக்டர் வந்து நார்மல் கண்டக்டரா மாறக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம IC கிரிட்டிக்கல் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து HC அப்படின்றது வந்து அந்த கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு HC அப்படின்றது. இப்போ அதாவது IC = கிரிட்டிக்கல் கரண்ட் மேக்ஸிமம் பாசிபிள் கரண்ட் தட் ஃப்ளோ த்ரூ த சூப்பர் கண்டக்டர். ஆர்ன்றது அந்த வயரோட ரேடியஸ். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட்டோட நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அப்போதைக்கு நம்ம வந்து அந்த கிரிட்டிக்கல் கரண்ட் கொடுக்க வேண்டிய கிரிட்டிக்கல் கரண்டோட அளவு வந்து கம்மியாகும். எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னா அந்த -2H அப்படின்ற அந்த அளவு வந்து நமக்கு கம்மியாகுது. இப்போ இந்த ஹெச் ஆனது, அதாவது ஹெச் நம்ம கொடுக்கக்கூடிய வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டானது அந்த கரண்ட்டும் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து HC/2 என்பதற்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து IC அதாவது கிரிட்டிக்கல் கரண்ட் வந்து நமக்கு 0. அப்போ கிரிட்டிக்கல் கரண்டே நம்ம வந்து கொடுக்காமலே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து நார்மலாக மாறிடும். அடுத்ததான் எஃபெக்ட் ஆஃப் ஹெவி ப்ரெஷர். ஹெவி ப்ரெஷரை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிசியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகப்படுத்த முடியும். அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துறது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உதாரணமாக ஒரு மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டரா எப்போ மாறும் அப்படின்னா ரொம்ப இப்போ மெர்க்குரியோட சூப்பர் கண்டக்டிங் எப்போ மாறுது அப்படின்னா 4 கெல்வின், அதாவது 4.2 கெல்வின்ல தான் மெர்க்குரி வந்து சூப்பர் கண்டக்டரா மாறும். பட் 4.2 கெல்வின் அப்படின்றத நீங்க நம்ம செல்சியஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 269 -269 டிகிரி செல்சியஸ். பட் -269 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நார்மலாக பாசிபிள் கிடையாது. இப்போ வந்து ஒரு லெபார்டரி அதில் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ ப்ரெஷரை நம்ம அதிகப்படுத்துறது மூலமா இந்த டிசியை வந்து ரைஸ் பண்ணலாம். அதை டிசியை ரைஸ் பண்றோம் என்னன்னா 4.2 கெல்வினை விட நம்ம இன்னும் இப்போ ஒரு 100 கெல்வின் அந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் 100 அப்படின்றது -173 டிகிரி செல்சியஸ் தான். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சரை குறைச்சி அது சூப்பர் கண்டக்டரா மாற்ற வேண்டியதில்லை. அப்போ வந்து ப்ரெஷரை வந்து நம்ம அதிகப்படுத்துவதன் மூலமாக டிசியை நம்ம என்ன பண்ணலாம், நியர் ரூம் டெம்பரேச்சர் மீன்ஸ் இட் இஸ் 300 கெல்வின்.
அப்போ அதனுடைய 4.2 நம்ம வந்து என்ன பண்ண முடியும், 300 கெல்வின் அளவுக்கு கொண்டு போக முடியும். இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு டிசியை நம்ம அதிகப்படுத்தினா தான் நமக்கு வந்து அதோடைய ஏன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அட் வெரி ஹை ப்ரெஷர், வெரி ஹை ப்ரெஷரில் டிசி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோசல் டு த ப்ரெஷர். ஓகே, அடுத்ததா மெக்கானிக்கல் எஃபெக்ட். மெக்கானிக்கல் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த டிசி அண்ட் ஹெச்சி ஆர் ஸ்லைட்லி ஆல்டர்ட் இஃப் த மெட்டீரியல் இஸ் மெக்கானிக்கலி ஸ்ட்ரெஸ்டு. அந்த மெட்டீரியலை நம்ம மெக்கானிக்கலாக ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்போ டிசி அண்ட் ஹெச்சி வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும், பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் சேஞ்ச் இன் வேல்யூம் when a நார்மல் மெட்டீரியல் பிகம்ஸ் சூப்பர் கண்டக்டர். அதாவது ஒரு நார்மல் மெட்டீரியல் வந்து சூப்பர் கண்டக்டராக மாறும்போது அதோடைய வேல்யூம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னோம். ஆனால் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் சேஞ்சஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்மால் சேஞ்சஸ். அடுத்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் பல்க் மாடுலஸ், இதுவும் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ஒரு கண்டக்டர் நார்மல்ல இருந்து சூப்பர் கண்டக்டராக மாறும்போது அதனுடைய வேல்யூமில் ஒரு வெரி ஸ்மால் சேஞ்சஸ் உண்டாகுது. அதனுடைய தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் பல்க் மாடுலஸ் வந்து அதுவும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐசோடோப் எஃபெக்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா நமக்கு கேட்கலாம். இந்த 2 ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து மேக்ஸ்வெல் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது டிசி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த அட்டாமிக் வெயிட்ஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ். ஐசோடோப்போட அட்டாமிக் வெயிட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அட்டாமிக் வெயிட்டோட ஸ்கொயர் ரூட், திஸ் ஸ்கொயர் ரூட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அது அட்டாமிக் மாஸ் எம் அல்லது இந்த ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா டிசி ப்ரொபோர்ஷனல் எம் பவர் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது டிசி ஈக்குவல் டு, அதாவது டிசி ஈக்குவல் டு எம் பவர் மைனஸ் ஆல்பா, இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஆல்பாவோட வேல்யூ வந்து நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து ஆல்பா ஈக்குவல் டு 1/2. அப்போ தட்ஃபோர் டிசி ஈக்குவல் டு எம் பவர் 1/2. இப்போ எம் பவர் 1/2ன்றது நம்ம எப்படி எழுதலாம்னா 1/m பவர் 1/2 எம் பவர் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 1 பவரில் ப்ளஸ் 1/2 இருந்துச்சுன்னா நம்ம ரூட் ஆஃப் எம் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ டிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 1/this ரூட் எம். ரூட் எம்ன்றது மாலிகுலர் வெயிட்டு அல்லது அட்டாமிக் வெயிட். டி அப்படின்றது அது டிசி அப்படின்றது நமக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 1 அல்லது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அட்டாமிக் வெயிட், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த அட்டாமிக் வெயிட். இப்போ டிசி ப்ரொபோர்ஷனல் எம் பவர் மைனஸ் ஆல்பா அல்லது டிசி ஈக்குவல் டு, இதையும் நீங்கள் எழுதிக்கலாம், டிசி ஈக்குவல் டு மைனஸ் எம் பவர் 1/2. இதான் வந்து நமக்கு ஐசோடோப் எஃபெக்ட். அப்போ எம் பவருக்கு அதாவது அட்டாமிக் வெயிட்டுக்கு டிசி வந்து எப்படி இருக்குது, ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ அட்டாமிக் வெயிட்டு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா டிசி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ அதாவது அட்டாமிக் வெயிட்டு அதிகமானுச்சுன்னா டிசி குறையும். அட்டாமிக் வெயிட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா டிசி வந்து நமக்கு அதிகமாகும். இப்போ அடுத்ததான் நம்ம டைப்ஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர் நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் த டைப் 1 அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து டைப் 2 அப்படின்னு சொல்கிறோம். டைப் 1 அப்படின்றது சாஃப்ட் சூப்பர் கண்டக்டர், டைப் 2 அப்படின்றது ஹார்ட் சூப்பர் கண்டக்டர். அதாவது மெய்ஸ்னர் எஃபெக்டை எல்லா சூப்பர் கண்டக்டரும் ஒபே பண்ணுறது இல்லை பெர்ஃபெக்டாக. அதில் டைப் 1 என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெய்ஸ்னர் எஃபெக்டை பெர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக ஒபே பண்ணும். அதனால அதை வந்து நம்ம வந்து டைப் 1 அப்படின்னு சொல்கிறோம். டைப் 2 வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து ஒபே பண்ணாது, இன்கம்ப்ளீட்டாக தான் வந்து அதை ஒபே பண்ணும். அப்படின்றதுனால அதை வந்து, அதாவது எந்தெந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து மெய்ஸ்னர் எஃபெக்டை கம்ப்ளீட்டாக ஒபே பண்ணுதோ அதை வந்து நம்ம டைப் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஒபே பண்ணாததை நம்ம டைப் 2 அப்படின்னு சொல்கிறோம். மெய்ஸ்னர் எஃபெக்ட்ன்றது நமக்கு தெரியும், அதாவது பிலோ டிசி கிரிட்டிக்கல் ஃபீல்டுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது சூப்பர் கண்டக்டர் ஆனது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கும்போது அந்த காந்தப்புல கோடுகளை என்ன பண்ணும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணும். அப்படின்றதான் வந்து முழுவதுமாக ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து நம்ம டைப் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டைப் 1ஓட சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இட் எக்ஸிபிட்ஸ் கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைப் 1 சூப்பர் கண்டக்டர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டயாமேக்னட்டாக செயல்படும். இது வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது மெய்ஸ்னர் எஃபெக்டை கம்ப்ளீட்டாக எக்ஸிபிட் பண்ணும். அதுக்கப்புறம் எபோவ் ஹெச்சி, ஹெச்சின்றது கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஹெச்சி அப்படின்ற அந்த கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேலே இது வந்து
இந்த டைப் 1 சூப்பர் கண்டக்டர் வந்து நமக்கு நார்மல் கண்டக்டரா மாறிடும். பிலோ ஹெச்சிக்கு கீழே இது வந்து சூப்பர் கண்டக்டரா இருக்கும். அடுத்து ஹெச்சி வேல்யூஸ் ஆர் ஆல்வேஸ் டூ லோ ஃபார் தீஸ் மெட்டீரியல்ஸ். ஹெச்சி வேல்யூஸ் வந்து டைப் 1 சூப்பர் கண்டக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டூ லோ. இப்போ டூ லோ அப்படின்னா அதாவது கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலே இது என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் கண்டக்டரா மாறிடும். கம்மியான வேல்யூ நீங்கள் கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலே இந்த சூப்பர் கண்டக்டரை, அதாவது டைப் 1 சூப்பர் கண்டக்டரை என்ன மாற்ற முடியும் அப்படின்னா நம்ம நார்மல் கண்டக்டராக மாற்ற முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த கரண்ட்டு சப்ளை பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியுடைய அதிக ஏசி ஃபீல்டை நம்ம கொடுக்கும்போதும் சரி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ டைப் 1 சூப்பர் கண்டக்டரை நாம வந்து அதிக கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதிக கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதுக்கு உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டானது இந்த ஹெச்சிசியோட அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த டைப் 1 சூப்பர் கண்டக்டரானது என்ன மாறிடும், நார்மல் கண்டக்டரா மாறிடும். அதனால இதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப நமக்கு கம்மி. ப்ராக்டிக்கலா இதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியாது. இப்போ இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பியூர் அலுமினியம், ஜிங்கு, கேலியம் அண்டு மெர்குரி, எஸ்என், இதெல்லாம் வந்து நமக்கு டைப் 1 சூப்பர் கண்டக்டர். அடுத்து இந்த டைப் 1 சூப்பர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த சூப்பர் கண்டக்டர், அதாவது நார்மல் கண்டக்டர்ல சூப்பர் கண்டக்டரா மாறுறதா இருந்தாலும் சரி, அல்லது சூப்பர்ல இருந்து நார்மலா மாறுறதா இருந்தாலும் சரி, அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னா ஷார்ப்பா இருக்கும். அதாவது பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஆர் பர்டிகுலர் கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அது வந்து நார்மலா இருந்து சூப்பரா மாறிடும், சூப்பர்ல இருந்து நார்மலா மாறிடும். அடுத்து இந்த டைப் 1 சூப்பர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த எப்சிலன் அப்படின்னு படிக்கலாம், அல்லது சை அப்படின்னு படிக்கலாம். இந்த சை வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் லேம்டா. இந்த சை அப்படின்றது வந்து நமக்கு கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்லேஷன் வந்து லேம்டா என்பது பெனட்ரேஷன் டெப்த். பெனட்ரேஷன் டெப்த் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். அதாவது பெனட்ரேஷன் டெப்த் அப்படின்றது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பொருளுக்குள்ளே எவ்வளோ உள்ள போகுது அப்படின்றது. டைப் 1னா நமக்கு வந்து அது மேக்னெட்டிக் ஃபீல்டை நமக்கு வெளில ஒதுக்கி தள்ளிடும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதனால வந்து பெனட்ரேஷன் டெப்த் கம்மியாக இருக்கும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஃபிகரில் நம்ம டைப் 1 அண்டு டைப் 2 ரெண்டுக்கான ஃபிகரும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து டைப் 1, இது டைப் 2. ஓகே, இப்போ டைப் 1ல ஹெச்சுக்கும் அந்த மேக்னடைசேஷன் அந்த எம்முக்கும் இடையில ஒரு இது வரைஞ்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா ஹெச்சை வந்து நம்ம 0ல இருந்து ஹெச், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை ரைஸ் பண்ணிட்டே போகிறோம். அப்போ வந்து இந்த லெவல் வருகிற பொழுது அது என்ன மாறுது அப்படின்னா நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டர் வந்து இது, அதாவது ஹெச்சி ஆனது ஹெச் வந்து இதை விட அதிகமாகும் போது இந்த சூப்பர் கண்டக்டர் நார்மல் கண்டக்டராக மாறிடுது. இப்போ இந்த லெவல் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹெச்சி. இதுக்கு ஈக்குவலான மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெச்சி. இப்போ இங்கே டைப் 2 சூப்பர் கண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ரைஸ் பண்ணிட்டே போகிறோம். அப்போ HC1 அதாவது இந்த ஸ்டேட் டைப் 1 வந்து இந்த ஸ்டேட் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டாக இருக்கும். பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட் அப்படின்னா நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ள அனுமதிக்காது. இதில் டைப் 2 சூப்பர் கண்டக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ரைஸ் பண்ணிட்டே போகிறோம். HC1 அப்படின்ற இந்த வேல்யூ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பியூர் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டாக இருக்கும், அதாவது பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டாக இருக்கும். இந்த HC1க்கு அப்புறம் இது வந்து அந்த டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா இழந்துட்டு இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா அந்த சூப்பர் கண்டக்டருக்குள்ள கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போக முடியும். ஆனால் இன்னும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைஸ் பண்ணிட்டே போகிறோம். ரைஸ் பண்ணிட்டே போயிட்டு இந்த லெவல் வருகிற போது இது வந்து HC2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த HC2 அப்படின்ற இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ரைஸ் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அது தன்னுடைய சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை இழந்து அதுக்கப்புறம் தான் நார்மலாக மாறுது. இப்போ டைப் 2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டைப் 1க்கு முன்னாடியே டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்துருது. ஆனால் அந்த டைப் 1 வந்து இங்கே இருக்குது HC, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்புறமும் அது வந்து தன்னுடைய சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியே இறக்கல. அதாவது இதுல இருந்து நமக்கு இது வரைக்கும் ஃபுல்லாகவே அதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் அது இழக்குமே தவிர
அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த HC2 வரைக்கும் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டரா, அதாவது நமக்கு தேவை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர் தான் தேவை. அப்போ இந்த டைப் 2 அப்படின்றது வந்து நம்ம அதிக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குற வரைக்கும் நமக்கு என்னவா செயல்படும் அப்படின்னா அது வந்து ஒரு சூப்பர் கண்டக்டராகவே செயல்படும். இது வந்து இது இந்த HC1 வரைக்கும் பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட் ஆகும். HC1ல இருந்து HC2 வரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்னா உள்ள வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ள போக முடியும். அப்போ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டா இருக்காது. அப்போ வந்து அதை நம்ம என்ன சொல்றோம், மிக்சடு ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். மிக்சடு ஸ்டேட்ல இருக்கும்போதும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த HC1 அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா HCயை விட கம்மியாக இருக்கும். HC2 என்பது HCயை விட அதிகமாக இருக்கும். ஆனால் HC2க்கு அப்புறம் தான் அது நார்மல் கண்டக்டராக மாறுகிறது. இப்போ இது வந்து நமக்கு அதிக ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு டைப் 2 சூப்பர் கண்டக்டர் தான். In the type 2 superconductor, the magnetic flux starts to penetrate the specimen of a field HC1, which is lower than HC, and the superconductivity disappears at HC2. அதாவது HC1க்கு அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள பெனட்ரேட் ஆகும். HC1க்கு அப்புறமே பெனட்ரேட் ஆயிரும். ஆனாலும் அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி எப்போ டிஸப்பியர் ஆகுதுன்னா HC2ல தான் டிஸப்பியர் ஆகுது. ஓகே, அப் டு HC1 இட் இஸ் பியூர் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். HC1க்கும் HC2க்கும் இடையில என்னவா இருக்குது, இது ஒரு மிக்சடு ஸ்டேட்டா இருக்குது. HC2க்கு மேல இது என்ன மாதிரி இருக்குது, நார்மல் கண்டக்டரா மாறுது. எக்ஸாம்பிள் வந்து ஜிர்கோனியம், நியோபியம் 60% ஆஃப் NO 40% ஆஃப் TA இது கலந்த ஒரு அலாய். அப்புறம் TA, டேண்ட்லம், அப்புறம் அந்த V அப்படின்ற அது எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸா இருக்குது. இந்த ரீஜன் பிட்வீன் HC1 அண்ட் HC2 இதுக்கு இடைப்பட்ட அந்த ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒர்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னு பேர். இந்த ரீஜன்ல இது என்னவா இருக்குது அப்படின்னா இன்கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரைட் டூ சூப்பர் கண்டக்டர்ஸ் ஆர் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா HC2 வந்து அதிகம் அப்படின்றதுனால கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். மெட்டீரியல் கேன் சேஞ்ச் டைப் 1 டு டைப் 2 on the substitution of some impurities. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலை டைப் 1 சூப்பர் கண்டக்டரை நம்மளால என்ன பண்ண முடியும், டைப் 2 சூப்பர் கண்டக்டராக மாற்ற முடியும். என்ன செய்யுது, அதன் மேல சம் இம்பியூரிட்டிஸை ஆட் பண்றது மூலமாக. அதுக்கப்புறம் இங்கே எப்சிலன் வந்து அல்லது சை அப்படின்ட்டு படிக்கலாம். எப்சிலன் ஆர் சை வெரி வெரி லெஸ் தென் லேம்டா. அதாவது இங்கே பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கும், கார்லேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து இந்த HC1க்கும் HC2க்கும் இடையில ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா HC1 ஈக்குவல் டு பை நாட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஏற்கனவே TRBல 2017 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ HC1 ஈக்குவல் டு பை நாட் பை பை லேம்டா ஸ்கொயர். இயர் பை நாட் அப்படின்றது ஃப்ளக்ஸ் குவாண்டம் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அது மாதிரி HC2க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை நாட் பை பை எப்சிலன் ஸ்கொயர். இங்கே லேம்டா ஸ்கொயர். HC1க்கு லேம்டா ஸ்கொயர், இதுக்கு HC2க்கு எப்சிலன் ஸ்கொயர். இப்போ HC2 அப்படின்றதுல வந்து கார்லேஷன் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் வருது. இதுக்கு HC1க்கு பைல வந்து லேம்டா, அதாவது லேம்டா மீன்ஸ் பெனட்ரேஷன் டெப்த். இப்போ HC1 வந்து பெனட்ரேஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். HC2 வந்து கார்லேஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்குது. அடுத்து இந்த லேம்டா பை எப்சிலன் அல்லது லேம்டா பை சை அப்படின்றது வந்து அதிகமாக இருந்தால் HC2 பை HC1 வந்து எப்படி இருக்கும்னா லார்ஜா இருக்கும். லேம்டா பை சை வந்து அதிகமாக இருந்தால் HC2 பை HC1 இஸ் லார்ஜ். அடுத்து HC1ஐயும் HCயையும் தொடர்படுத்துறோம் இந்த ஃபார்முலாவின் மூலமாக. HC1 ஈக்குவல் டு எப்சிலன் பை லேம்டா ஆர் சை பை லேம்டா HC அண்ட் HC2 ஈக்குவல் டு லேம்டா பை, அதாவது அப்படியே இன்வெர்ஸ்லி லேம்டா பை சை இன்ட்டு HC ஈக்குவல் டு KHC அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் K அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம இந்த லேம்டா பை சை அப்படின்னு எடுத்திருப்போம். ஓகே, அடுத்ததா BCS தியரி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரி. இந்த BCS தியரி தான் நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டிக்கான தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனை வந்து நமக்கு கிளியரா கொடுத்த ஒரு தியரி என்ன அப்படின்னா அந்த BCS தியரி. BCS அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பர்டின், கூப்பர் அண்டு ஸ்கிரைபர். கூப்பர் அப்படின்றவர் அந்த கூப்பர் பேர் எலக்ட்ரான், அது வந்து அதனால அவரோட நேம்லையும், பர்டின் அப்படின்றவரும் நிறைய அது மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு தியரியை வந்து நமக்கு உருவாக்கியிருக்காங்க. இவங்களோட தியரி வந்து எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா அட்வான்ஸ்டு குவாண்டம் கான்செப்ட். குவாண்டம் தியரி தான், ஆனாலும் அட்வான்ஸ்டு குவாண்டம் கான்செப்ட்.
இந்த தியரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. சூப்பர் கண்டக்டருடைய ஒன்று வந்து ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி, அதே மாதிரி மெய்ஸ்னர் எஃபெக்ட், ஐசோடோப் எஃபெக்ட், இது எல்லாத்தையும் இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி அக்கர்ஸ் when there is a formation of எப்போ கூப்பர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் பவுண்ட் எலக்ட்ரான் பேர். நம்ம இதுக்கு முன்னாடி கண்டக்டர்ல கண்டக்டிவிட்டிக்கு காரணம் யார் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். திஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தனியா ஒரு எலக்ட்ரான் அது மூவ் ஆகக்கூடியது, அந்த மெட்டீரியல்ல ஃபுல்லா மூவ் ஆகும். அதனாலதான் நமக்கு வந்து கண்டக்டர்ல நமக்கு கண்டக்ஷன் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனா சூப்பர் கண்டக்டிவிட்டியில கூப்பர் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது 2 எலக்ட்ரான் ஜாயிண்ட் ஆகி அது வந்து ஒரு பேரா செயல்படும். இந்த பேர் தான் நமக்கு எதை உருவாக்குது அப்படின்னா சூப்பர் கண்டக்டிவிட்டியை உருவாக்குது. இப்போ இது இந்த பேர் வந்து நமக்கு நாட் ஃப்ரீ எலக்ட்ரான், அதனால நம்ம என்ன சொல்றோம், பவுண்ட் எலக்ட்ரான் பேர் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இந்த 2 எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் ஸ்பின் அண்ட் ஆப்போசிட் மொமெண்டா. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் எ கூப்பர் பேர், கூப்பர் பேரை உருவாக்குது. எப்படி உருவாக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானுக்கும் இன்னொரு எலக்ட்ரானுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அந்த இன்ட்ராக்ஷன் எதன் வழியாக அப்படின்னா லாட்டிஸ் டிஃபார்மேஷன் அல்லது போனான் ஃபீல்டு, அதன் வழியாக நடக்கிறது. இங்க ஒரு படம் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ ஒரு சூப்பர் கண்டக்டர்ல அது அட் வெரி லோ டெம்பரேச்சர்ல இருக்கும்போது சூப்பர் கண்டக்டர்ல அந்த மெட்டீரியலுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுறது அப்படின்னா வருது. அப்படி வரும்போது அங்க என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு மற்ற பாசிட்டிவ் அயான்ஸான அந்த லாட்டிஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது. வரக்கூடிய ஒரு எலக்ட்ரானை அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த 4 பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இந்த 4 பாசிட்டிவ் அயான்ஸ்ல அட்ராக்ட் பண்ணப்பட்டுருச்சு. இப்ப வெளியில இருந்து இதை பார்க்கும்போது, இந்த அமைப்பை பார்க்கும்போது இது வந்து 4 பாசிட்டிவ் அயான்ஸால இது வந்து அட்ராக்ட் பண்ணப்பட்ட, இதை சுத்தி 4 பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும். அப்ப டோட்டலா இது வந்து ஒரு பிளஸ் மாதிரி தான் இருக்கும். அப்ப இன்னொரு எலக்ட்ரான் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமைப்போட, ஏன்னா அது வந்து மைனஸ், இந்த அமைப்பு வந்து இப்போ வந்து ஒரு பிளஸ் அமைப்பு மாதிரி இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமைப்போட ஜாயிண்ட் ஆகும். இது மாதிரி ஒரு எலக்ட்ரானும் இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானும் இந்த லாட்டிஸோட டிஃபார்மேஷனால அல்லது இந்த ஃபீல்டு போனான் ஃபீல்டால ஜாயிண்ட் ஆகி இது ரெண்டும் என்ன ஆகும்னா நமக்கு பேர் அந்த மாதிரி கிடைக்கும், பேரா செயல்படும். இந்த பேருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து கூப்பர் பேர் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நமக்கு எனர்ஜி லாஸ் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை வந்து இது பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து டிஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து ஒரு மொமெண்டத்தை என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. அந்த மொமெண்டத்தை இது என்ன பண்ணுது, அடுத்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு அப்படியே இதோட ஜாயிண்ட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆயிடும். இதன் காரணமாக தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லாம இந்த சூப்பர் கண்டக்டர் வந்து நமக்கு கண்டக்ஷன் பண்ணுது அப்படின்றது பிசிஎஸோட தியரி. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். திஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா கேன் ஓன்லி அட் வெரி லோ டெம்பரேச்சர். வெரி லோ டெம்பரேச்சர்ல தான் இது மாதிரி ரியாக்ஷன் நடக்க முடியும். That one electron in the Cooper pair passing through the positive ions, so it is attracted by the neighboring positive ions and gets screened by them. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸால இது என்ன பண்ணப்படுது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணப்படுகிறது. அட்ராக்ட் பண்ணப்பட்டு வர்றதுனால டோட்டலா எல்லா அந்த எலக்ட்ரானை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் அட்ராக்ட் பண்ணிடுது. அதன் காரணமாக அந்த என்ன எலக்ட்ரான் வந்து ஸ்கிரீன் பண்ணிடுது, அதாவது எலக்ட்ரானை வந்து அது மறைச்சிருது. இப்போ அட் த சேம் டைம் டியூ டு த அட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் அண்ட் த அயன் கோர் த லாட்டிஸ் கெட்ஸ் டிஃபார்ம்டு. இப்போ எலக்ட்ரான் அதை அட்ராக்ட் பண்றதுனால இப்போ லாட்டிஸ் அந்த பிளஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் உள்ள வந்திருக்கும். அப்போ அதனால வந்து அந்த லாட்டிஸ் வந்து ஒரு டிஃபார்மேஷனை ஒரு டிஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த வழியாக ஒரு இன்னொரு எலக்ட்ரான் வருது. another electron passes by the side of assembly. This is attracted by the assembly. Thus second electron interact with the first via lattice deformation. இதான் நம்ம வந்து இந்த ஒரு போனான் ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு படம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா அப்போ வந்து எலக்ட்ரான் ஆஃப் வேவ் வெக்டர் K1 அப்படின்ற வேவ் வெக்டர் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒரு Q அப்படின்ற போனான அது வந்து வெளியிடுது. K1ன்ற எலக்ட்ரான் வந்து Q அப்படின்ற போனான வெளியிடுகிறது. அதனால இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன மாறுது அப்படின்னா இதனுடைய மொமெண்டம் வந்து நமக்கு K1 மைனஸ் Qவா மாறிடும். இப்போ இந்த வெளியிடக்கூடிய இந்த Q போனான இன்னொரு எலக்ட்ரான் K2ன்ற எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா பெற்றுக்கொண்டு அது K2 பிளஸ் Qவா மாறிடும்.
அப்போ இந்த K plus Q அப்படின்றது ஃபார்ம் ஏ கூப்பர் பேர். அதாவது இதனுடைய இது வெளியிடக்கூடியது, இது வந்து என்ன பண்ணுது, கேட்ச் பண்ணிடுது. அதனால அங்கே வந்து நமக்கு எனர்ஜி லாஸ் எதுவும் இருக்காது. இப்போ த எனர்ஜி ஆஃப் த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த பவுண்ட் ஸ்டேட் இஸ் லெஸ் தென் த எனர்ஜி ஆஃப் த பேர் இன் த ஃப்ரீ ஸ்டேட். அதாவது 2 எலக்ட்ரானை நாம வந்து எனர்ஜி ஆஃப் த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த பவுண்ட் ஸ்டேட். இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் வந்து கூப்பர் பேர்ல பவுண்ட் ஸ்டேட்ல இருக்குது. அதுவே 2 எலக்ட்ரான் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட அந்த பேர் எலக்ட்ரானுக்கான எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். ஆனா நம்ம கூப்பர் பேர்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட அந்த எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கோம். டிஃபரன்ஸ் ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த 2 ஸ்டேட்ஸ், இந்த 2 ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எனர்ஜியை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா the பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த கூப்பர் பேர். இப்போ இந்த கூப்பர் பேரோட பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த பைண்டிங் எனர்ஜிக்கு ஈக்குவலா நாம வந்து ஒரு எனர்ஜி அங்க கொடுத்தோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டா கொடுக்கலாம், அல்லது டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது மூலம் கொடுக்கலாம். அப்போ வந்து அந்த கூப்பர் பேர் என்ன ஆகும் அப்படின்னா புரோக்கன் ஆயிடும். புரோக்கன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நார்மல் கண்டக்டரா செயல்படும். பட் டெம்பரேச்சர் லெஸ் தன் டிசி எலக்ட்ரான் லேட்டிஸ் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எதை விட அப்படின்னா எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட அந்த ரெண்டுமே மைனஸ், இதுவும் மைனஸ். அதனால இது ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட எலக்ட்ரான் லேட்டிஸ் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்போ கம்மியா இருக்கும்னா ப்ளோ டிசி, அதாவது கம்மியான டெம்பரேச்சர்ல தான் கம்மியா இருக்கும். அதனாலதான் கம்மியான டெம்பரேச்சர்ல மட்டும்தான் இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்னு சொல்றோம். அந்த 0 கெல்வின்ல எல்லா எலக்ட்ரான்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா பேர்ட் ஆயிரும், அதாவது கூப்பர் பேரா மாறிடும். அட் டிசி, அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது எல்லா கூப்பர் பேரும் புரோக்கன் ஆகி ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடும். இப்போ the energy difference between free electron and the paired state appears as the energy gap. அதாவது ஃப்ரீ எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கும் பேர்டு ஸ்டேட் அதுக்கும் இடைப்பட்ட அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான் அண்ட் பேர்டு ஸ்டேட்டுக்கு இடைப்பட்ட அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து எதுல அப்பியர் ஆகுது அப்படின்னா எனர்ஜி கேப். ஃபெர்மி சர்ஃபஸ்ல ஒரு எனர்ஜி கேப் வரும், நம்ம பின்னாடி வரும் பார்க்கலாம். அடுத்து இந்த சார்ஜ் ஆஃப் த கூப்பர் பேர் ஈக்குவல் டு -2e. ஏன்னா கூப்பர் பேர்ல நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ், அதனால 2e அப்படின்னு போடுறோம். ஸ்பின் ஆஃப் த கூப்பர் பேர், இதுல நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால நம்ம வந்து ஸ்பின் ஆஃப் த கூப்பர் பேர் வந்து 0. இப்போ இது நமக்கு இந்த சார்லஸ் கிட்டல் அதுலேயே நமக்கு வந்து 0 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சில புக்கில் வந்து 1 இருக்கும், சில இதில் 0 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 0 அப்படின்றதே நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். அடுத்த மாஸ் ஆஃப் த கூப்பர் பேர் அப்படின்றது இதில் கூப்பர் பேரில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானோட மாஸ் வந்து mE, அப்போ மாஸ் ஆஃப் த கூப்பர் பேர் ஈக்குவல் டு 2mE அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பிசி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட். பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட்ல இப்போ இது ஒரு நார்மல் கண்டக்டர். இந்த நார்மல் கண்டக்டர்ல எப்படி இருக்குது, இது ஃபெர்மி லெவல். சூப்பர் கண்டக்டர்ல ஃபெர்மி லெவல் வந்து இங்க இந்த மாதிரி இருக்கு, அந்த எனர்ஜி கேப்புக்கு இடையில இருக்கும் ஃபெர்மி லெவல். இப்போ இந்த நார்மல் கண்டக்டர்ல ஃபெர்மி லெவல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபெர்மி லெவல் வரைக்கும் 0 கெல்வின்ல நமக்கு என்ன இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டு அப் டு ஃபெர்மி லெவல். இங்கேயும் அதே மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டு அப் டு ஃபெர்மி லெவல். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யும், இது வந்து இஎஃப்க்கு மேல, இஎஃப்க்கு பக்கத்திலேயே நிறைய எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணலாம் நமக்கு இங்கே கிரியேட் ஆக முடியும். ஏன்னா இஎஃப்க்கு மேல எதுவுமே இல்லை, ஸோ அதனால ஈஸியா எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் கிரியேட் ஆகலாம். ஆனா இங்க இஎஃப்க்கு மேல ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்ல எந்த எனர்ஜியும் அது பெற முடியாது. அதனால இப்போ நம்ம வந்து பர்டிகுலர் எனர்ஜி கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது அப்படின்னா இங்க வந்து அவ்வளோ ஈஸியா போயிடாது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணாது அப்படின்னா போகாது. இப்போ சூப்பர் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரியான ஒரு எனர்ஜி கேப் வந்து எதுல இருக்காது அப்படின்னா நார்மல் கண்டக்டர்ல இருக்காது. இப்போ இங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் வந்து ஈஸியாக கிரியேட் ஆகும், கம்மியான ஒரு எனர்ஜி கொடுத்தாலே நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸுக்கு போயிடும். ஆனால் இங்கே வந்து அது மாதிரி போகாது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எனர்ஜி கேப் இருக்குது அப்படின்றது. இந்த எனர்ஜி கேப்போட வேல்யூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஜி அப்படின்னு குறிக்கலாம், 10⁻⁻4 electron volt. Eg equal to 10⁻⁻4 electron volt or 10⁻⁻4 into 1.6 into 10⁻⁻19 joule equal to 1.6 into 10⁻⁻23 joule.
ஜூலில் சொல்லணும்னா இந்த லெவல் இந்த ரேஞ்சில் இருக்கும். Eg equal to 10 power minus 1.6 into 10 power minus 23 joule or 10 power minus 4 electron volt. So in normal metals, the excited states lie just above. In normal metals, the excited states lie just above the Fermi surface, and even an arbitrary small excitation energy is sufficient to excite an electron from the Fermi surface. அதாவது நார்மல் மெட்டல்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ் வந்து ஃபெர்மி லெவலுக்கு ஜஸ்ட் மேலேயே இருக்கும். அதன் காரணமா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்மால் எக்ஸைடேஷன் எனர்ஜி கொடுத்தாலே அது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸைட் ஆயிடும். ஆனால் சூப்பர் கண்டக்டர்ல பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லையிங் ஜஸ்ட் பிலோ த ஃபெர்மி சர்ஃபஸ். அப்போ தே ஃபார்ம் எ கூப்பர் பேர் அண்ட் தேர் டோட்டல் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடுது. அதனால வந்து கூப்பர் பேர் எல்லாமே மேக்ஸிமம் கம்மியான எனர்ஜி லெவலில் இருக்கும். அதனால தஸ் வி கெனாட் form an excited state unless we supply an energy which exceeds the energy of attraction between the electrons. அப்போ அந்த பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளோ அப்படின்னா இந்த எனர்ஜி கேப் அளவு செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. இஜி ஈக்குவல் டு நம்ம 2 டெல்டா அப்படின்னு குறிக்கிறோம். ஓகே, எனர்ஜி கேப் இதுக்கான ஃபார்முலா இஜி ஈக்குவல் டு 2 டெல்டா. இப்போ எங்கேயாவது 2 டெல்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம எனர்ஜி கேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நார்மல் எலக்ட்ரான் இஸ் எபோவ் த எனர்ஜி கேப் அண்ட் சூப்பர் எலக்ட்ரான் இஸ் பிலோ த எனர்ஜி கேப் அட் த ஃபெர்மி சர்ஃபஸ். ஒரு ஃபெர்மி சர்ஃபஸுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா நார்மல் எலக்ட்ரான் இருக்கும். ஃபெர்மி சர்ஃபஸுக்கு கீழே தான் என்ன இருக்கும் அப்படின்னா சூப்பர் எலக்ட்ரான்ஸ் அது இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சூப்பர் கண்டக்டர் இருக்குன்னா இப்போ 0 கெல்வின்ல தான் அந்த சூப்பர் கண்டக்டரில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானும் சூப்பர் எலக்ட்ரானாக இருக்கும். இப்போ 0 கெல்வினோட கொஞ்சம் அதிக வெப்பநிலை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்கள்ல நமக்கு வந்து என்ன இருக்கும்னா அதுல நார்மல் எலக்ட்ரானும் இருக்கும் அண்ட் சூப்பர் எலக்ட்ரானும் இருக்கும். அப்போ அதில் இருக்கிற நார்மல் எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? ஃபெர்மி லெவலுக்கு மேலே, அதாவது எனர்ஜி கேப்புக்கு எபோவ் த எனர்ஜி கேப். சூப்பர் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்கும்? பிலோ த எனர்ஜி கேப்ல இருக்கும் அப்படின்றது. The important feature of BCS ground state is that even at absolute zero, the energy distribution of electrons does not show any abrupt discontinuity as in the case of normal metals. அதாவது பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எதை நமக்கு கொடுக்குதுன்னா ஈவன் அட் அப்சல்யூட் ஜீரோலையும் என்ன அப்படின்னா எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு எந்த ஒரு அப்ரப்ட் டிஸ்கண்டினியூட்டியும் நமக்கு தர்றதில்லை. ஆனால் நார்மல் மெட்டல்ஸில் அது மாதிரியான ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். 0 கெல்வின்ல எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரானில் ஒரு அப்ரப்ட் டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். ஆனால் சூப்பர் கண்டக்டரில் அது மாதிரி கிடையாது அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா the states are occupied in a pair. ஸ்டேட்ஸ் வந்து எப்பவுமே பேராக தான் ஆக்குப்பை ஆகும். ஏன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. if a state with wave vector k and spin up is occupied, ஒரு ஸ்டேட் வந்து அதோடைய வேவ் வெக்டர் கே அதோடைய ஸ்பின் வந்து அப் ஸ்பின் அந்த ஸ்டேட் வந்து ஆக்குப்பை ஆயிருந்துச்சு அப்படின்னா அதே -k வேவ் வெக்டர் இருக்கக்கூடிய அதே மாதிரி டவுன் ஸ்பின் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டும் ஆக்குப்பை ஆயிருக்கும். அதுவே கே அதாவது அப் ஸ்பின் வந்து வேக்கண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டவுன் ஸ்பின்னும் எப்படி இருக்கும்னா வேக்கண்டா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது லாண்டன் பெனட்ரேஷன் டெப்த் அண்ட் கொஹரன்ஸ் லென்த் இது எல்லாமே எதனுடைய கான்சிக்வன்ஸ் எதனுடைய பலனாக உருவாகிறது அப்படின்னா பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டோட கான்சிக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த லாண்டன் பெனட்ரேஷன் டெப்த் அண்ட் கொஹரன்ஸ் லென்த் இது ரெண்டும் வந்து பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டோடைய கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அதன் பலனாக உருவாகிறது அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் குவாண்டைசேஷன். ஃப்ளக்ஸ் குவாண்டைசேஷன் அதாவது ஃப்ளக்ஸ் குவாண்டைசேஷன்னா நமக்கு தெரியும். குவாண்டைஸ்டு மீன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது, அது வந்து ஒரு தனித்தனி மதிப்புகளாக இருக்கும் அப்படின்றது. ஃப்ளக்ஸ் குவாண்டைசேஷன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு குவாண்டைஸ்டு வேல்யூவை தான் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளக்ஸ் வந்து எல்லா மதிப்புகளையும் பெற முடியாது, பர்டிகுலராக அந்த அனுமதிக்கப்பட்ட மதிப்புகளை மட்டும்தான் அந்த ஃப்ளக்ஸ் மீன்ஸ் இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆனது இந்த மதிப்புகளை மட்டும் பெற முடியும் அப்படின்றதான் ஃப்ளக்ஸ் குவாண்டைசேஷன். இப்போ சூப்பர் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் வந்து குவாண்டைஸ்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. இப்போ ஜின்ஸ்பர்க் அண்ட் லாண்டே டெவலப்டு எ மேக்ரோஸ்கோபிக் தியரி ஃபார் சூப்பர் கண்டக்டிங். இது ஒரு மேக்ரோஸ்கோபிக் தியரி டெவலப் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா சூப்பர் கண்டக்டிங் பேஸ் டிரான்சிஷன்.
பேஸ் டிரான்சிஷன் மீன்ஸ் சூப்பர் கண்டக்டர் வந்து நார்மலாக மாறுறது, அதுதான் நம்ம பேஸ் டிரான்சிஷன் சொல்கிறோம். அதாவது நார்மல்லேருந்து சூப்பர் கண்டக்டர் மாறக்கூடிய பேஸ் டிரான்சிஷன் வந்து நமக்கு வந்து பேஸ் டூ டிரான்சிஷன் அல்லது செகண்ட் ஆர்டர் பேஸ் டிரான்சிஷன். இது நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருப்போம். சார் இது ஒரு செகண்ட் ஆர்டர் பேஸ் டிரான்சிஷன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் சொல்லியிருப்போம். ஹீலியம் 1 வந்து ஹீலியம் 2 மாறுறது, அதே மாதிரி சூப்பர் கண்டக்டர் வந்து நார்மல் கண்டக்டராக மாறுறது, இது எல்லாமே வந்து பேஸ் 2 அல்லது செகண்ட் ஆர்டர் பேஸ் டிரான்சிஷன். இந்த பேஸ் டிரான்சிஷனை பற்றி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இந்த ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தே இன்ட்ரடியூஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன். சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டை இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கிறாரு. ஒரு காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன். த டென்சிட்டி ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரான்ஸ் வேவ் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரானுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா NS ப்ரொபோர்ஷனல் டு சை ஸ்கொயர், மாடு சை ஸ்கொயர். சை இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஆர்டர் பேராமீட்டர். சை அப்படின்றத நம்ம வந்து ஆர்டர் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். For a given temperature, psi is a function of position. It is not constant at and vanishes above Tc. அதாவது given temperature-ல psi வந்து எதை சார்ந்ததுன்னா பொசிஷனை சார்ந்தது. இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. TC அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல psi வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேனிசஸ் ஆகிடும். psi வந்து 0 ஆகிடும். All Cooper pairs are in the same 2 electron state. A single wave function is sufficient. அதாவது அனைத்து கூப்பர் பேர்ஸும் ஒரே சேம் 2 எலக்ட்ரான் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சிங்கிள் வேவ் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம வந்து அக்கார்டிங் டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்டு பை அ ரிங்க். இந்த தியரியின் படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்டு பை அ ரிங்க். என்க்ளோஸ்டு பை அ ரிங் மீன்ஸ் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா சூப்பர் கண்டக்டிங் ரிங்க். ஒரு சூப்பர் கண்டக்டிங் ரிங்க் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா குவான்டைஸ்டு. இட் குவான்டைஸ்டு மீன்ஸ் எல்லா மதிப்புகளையும் அது பெற முடியாது, அனுமதிக்கப்பட்ட மதிப்புகளை மட்டும்தான் அது பெற முடியும். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? பை ஈக்குவல் டு NhC/2e. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஈக்குவல் டு N பை நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பை நாட் அப்படின்றது Hc/2e. இப்போ பை நாட் ஈக்குவல் டு Hc/2e. Hன்றது Planck's constant, C is the velocity of light, 2 E is the electronic charge அல்லது charge of the electron. 1.6 into 10 power minus 19 coulomb. H equal to 6.626 into 10 power minus 34 joule second. C என்றது velocity of light, C equal to 3 into 10 power 8 meter second inverse. When the pi equal to NhC/2e or N pi naught, where pi naught equal to Hc/2e, the value 2.0678 or approximately 2.07. 2.07 into 10 power minus 7 in Gauss unit, Gauss centimeter square. அதுவே வந்து SI யூனிட்ல சொல்லணும் அப்படின்னா இது SI யூனிட்ல, இது வந்து CGS யூனிட்ல அதுக்கான ஃபார்முலா. இப்போ SI யூனிட்ல சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதே வேல்யூ தான் 2.0678 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 10 பவர் மைனஸ் 15 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். காஸ் மீட்டர் ஸ்கொயர், இது காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்கே வந்து டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். இப்போ பை நாட் அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பேர்? ஃப்ளக்ஸாய்டு ஆர் ஃப்ளக்ஸ் குவாண்டம் அப்படின்னு பேர். பை நாட் இஸ் ஃப்ளக்ஸாய்டு ஆர் ஃப்ளக்ஸ் குவாண்டம். இது ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே TRBல கேட்ட ஒரு ஃபார்முலா. அதாவது Hc/2e என்பதற்கு பதிலாக Hc/e அப்படின்னு கொடுத்துட்டு அதில் எது வந்து மிஸ்டேக் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, 1 வந்து இஸ் நாட் ஹோல்டு if the flux penetrates the ring itself. அதாவது இந்த ஈக்குவேஷன் 1 வந்து எப்போ வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து அந்த ரிங்கை பெனட்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது ரிங்குக்கு என்க்ளோஸ் ரிங்கை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை தான் நம்ம குவான்டைஸ்னு சொல்கிறோம். ஆனால் ஃப்ளக்ஸ் வந்து அந்த ரிங்குக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, அதை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த முடியாது. அதை அப்போ எப்போ போகும் அப்படின்னா ரிங்கு வந்து ரொம்ப தின் ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ஆஃப் த ஃப்ளக்ஸ், அதாவது சம் ஆஃப் த ஃப்ளக்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அண்டு த ஃப்ளக்ஸ் டியூ டு த சூப்பர் கரண்ட், இது வந்து குவான்டைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம்.
The flux through the ring is the sum of the flux due to external source, that is pi external, plus flux due to, அதாவது சூப்பர் கரண்டால உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ், that is pi SC. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த பை, இந்த ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆனது கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னா குவான்டைஸ்டா இருக்கும். பை எக்ஸ்டர்னல் வந்து இஸ் நாட் நார்மலி குவான்டைஸ்டு. பை எக்ஸ்டர்னல் வந்து பெரும்பாலும் குவான்டைஸ்டா இருக்காது. ஆனா பை எஸ்சி என்ன பண்ணும் அப்படின்னா அதை குவான்டைஸ்டு ஆக்குறதுக்கு இது வந்து எந்த அளவுக்கு குவான்டைஸ்டா இல்லையோ அந்த அளவுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில பை அப்படின்றத வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா குவான்டைஸ்டா மாறிடும். அப்ப எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு குவான்டைஸ்டாக மாறுகிறது. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம சூப்பர் கண்டக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர் கண்டக்டர் என்பது ஒரு குறிப்பிட்ட மிக குறைந்த ஒரு வெப்பநிலையில ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது மின்தடை சுழியாக 0வாக கடத்தக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம வந்து சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து காமர்லின் வான்ஸ் அப்படின்றது வந்து 1911 மெர்க்குரியை கூல் பண்ணும்போது நமக்கு கண்டுபிடிச்சாரு. மெர்க்குரியினுடைய அந்த மெர்க்குரியோட டிசி வேல்யூ வந்து 4.2K. அதாவது மெர்க்குரியினுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னா 4.2K. இதை வந்து பிசிஎஸ், அதாவது பர்டின், கூப்பர் அண்ட் ஸ்கிரைபர் இவங்க வந்து தியரிட்டிக்கலி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அல்லது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்றது அந்த ஒரு மெட்டீரியல் வந்து எப்பொழுது நார்மல் கண்டக்டர்ல இருந்து எந்த வெப்பநிலையில் சூப்பர் கண்டக்டராக மாறுகிறதோ அந்த வெப்பநிலையை, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹெச்சிசியோட கம்மியா இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி சமயத்துல மாறக்கூடிய அந்த வெப்பநிலையை நம்ம வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா, இது வந்து நார்மல் கண்டக்டர் வந்து சூப்பர் கண்டக்டரா மாறுது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி 0 ஆயிடுது, கண்டக்டிவிட்டி வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுது. வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டிஸ்கண்டினியூட்டியா சேஞ்ச் ஆகுது. அடுத்து ஸ்மால் சேஞ்ச் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியில ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஏற்படுது. அது தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் குறையும். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுது, அதாவது டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உபயோக பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அடுத்து கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இப்போ ஏற்கனவே அது வந்து மிக குறைந்த வெப்பநிலையில் இருந்தாலும் கூட நாம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுத்து அதனுடைய சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்போ வந்து அதை வந்து எவ்வளோ குறைந்த அளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து நம்ம வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். இதுக்கான ஃபார்முலா HC = H0 × 1 - T²/TC². டீயோட வேல்யூ கம்மியாகும் போது ஹெச்சிசியோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாகும், டீயோட வேல்யூ அதிகரிக்கும் போது ஹெச்சிசியோட வேல்யூ கம்மியாகும். அடுத்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சிஷன் டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேற வேறையா இருக்கும், அதாவது டிசி அப்படின்றது வேற வேறையா இருக்கும். அப்புறம் வந்து பியூர் அண்ட் ஸ்ட்ரக்சரலி பெர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய டிரான்சிஷன் வந்து ஷார்ப்பா இருக்கும். அடுத்ததாக வந்து மெட்டாலிக் எலமெண்ட்ஸ்ல எது வந்து அதிகமாக சூப்பர் கண்டக்டிவிட்டியை செயல்படும் அப்படின்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 2க்கும் 8க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்களை பெற்றுள்ள அந்த மெட்டீரியல்ஸ் வந்து சூப்பர் கண்டக்டரா குறைந்த வெப்பநிலையில் செயல்படும். அடுத்ததாக வந்து ஹை ரெசிஸ்டிவிட்டியை வந்து நார்மலாக கொண்டிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டியை உபயோக பண்ணும். அடுத்து இசட்ரோ வந்து கிரேட்டர் தென் 10⁶ இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டியை உபயோக பண்ணணும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த சூப்பர் கண்டக்டர் வந்து நமக்கு T = TCன்ற போது அப்ரப்ட் சேஞ்ச் ஆகுது, டிஸ்கண்டினியூட்டி ஆகுது. மோனோவேலண்ட் மெட்டல்ஸ் சூப்பர் கண்டக்டரா இருக்காது, ஃபெர்ரோ மேக்னெட்டிக், ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அதுவும் சூப்பர் கண்டக்டரா இருக்காது. குட் கண்டக்டர்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல குட் கண்டக்டரா இருக்கிறது பெரும்பாலும் சூப்பர் கண்டக்டரா இருக்காது. அதே மாதிரி வந்து சூப்பர் கண்டக்டரா இருக்கிறது ரூம் டெம்பரேச்சர்ல குட் கண்டக்டரா இருக்காது. இப்போ பாதரசம் அப்படின்றது வந்து நம்ம சூப்பர் கண்டக்டர், ஆனால் அது வந்து ஒரு குட் கண்டக்டரா இருக்கிறது இல்லை. இப்போ அமார்பஸ் தின் ஃபிலிம்ஸ் ஆஃப் BA and FE இதெல்லாம் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி இது பண்ணுவோம். அது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்றது நம்ம ஒரு சூப்பர் கண்டக்டர் வந்து ஒரு டயாமேக்னெட்டை போல செயல்படும். இதை நம்ம வந்து மைஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஹெவி கரண்ட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சூப்பர் கண்டக்டரை வந்து நம்ம நார்மல் கண்டக்டரை மாற்றலாம். அதில் செல்ஃப் டி ரூல் அப்படின்றது IC = 2πr/hc அப்படின்ற ஃபார்முலாவின் படி பார்த்தோம். எஃபெக்ட் ஆஃப் ஹெவி ப்ரெஷரை வந்து நம்ம அதிகப்படுத்துவதன் மூலமாக TC அதாவது டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதிக டெம்பரேச்சர்ல கூட அதை சூப்பர் கண்டக்டர் ஆக்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். மெக்கானிக்கல் எஃபெக்ட், ஐசோடோப் எஃபெக்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். TC ப்ரொபோஷனல் m⁻⁻α அல்லது TC = m⁻−1/2. அடுத்த டைப்ஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ல டைப் 1 பார்த்தோம், டைப் 2 பார்த்தோம். டைப் 1ன்றது மெய்ஸ்னர் எஃபெக்டை கம்ப்ளீட்டா ஒபே பண்ணும். அடுத்தது இதனுடைய HC வந்து
ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து டைப் 2ன்றது மெய்ஸ்னர் எஃபெக்டை வந்து கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட் மெய்ஸ்னர் எஃபெக்டை வந்து இது ஒபே பண்ணுகிறது. இதனுடைய HC2 வந்து டைப் 1 HCயோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கமர்ஷியலாக அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக BCS தியரி, அதில் வந்து கூப்பர் பேர்ஸ் அது பார்த்தோம். கூப்பர் பேர் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்றது. அடுத்ததாக நம்ம BCS கிரவுண்ட் ஸ்டேட், இப்போ இந்த சூப்பர் கண்டக்டரில் கிரவுண்ட் ஸ்டேட்டும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டும் வந்து ஒரு எனர்ஜி கேப்பால் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த எனர்ஜி கேப்போட வேல்யூ Eg equal to 10 power minus 4 electron volt or Eg equal to 1.6 into 10 power minus 23 joule. அது எனர்ஜி கேப் ஈஜிக்கான ஃபார்முலா 2 டெல்டா. இந்த ஃப்ளக்ஸ் வந்து குவான்டைஸ்டாக இருக்கும். ஒரு சூப்பர் கண்டக்டிங் ரிங்கை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் குவான்டைஸ்டாக இருக்கும். அதற்கான ஃபார்முலா வந்து பை equal to NHC by 2E or N pi naught or pi naught equal to HC by 2E equal to 2.07 into 10 power minus 7 Gauss centimeter square or 2.07 into 10 power minus 15 Tesla meter square. இல்லை pi naughtன்றது ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் குவாண்டம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜோசப்சன் எஃபெக்ட் அப்படின்றது. ஜோசப்சன் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஜோசப்சன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில கேசஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து இன்சுலேட்டர் பிட்வீன் 2 மெட்டல்ஸ், 2 மெட்டலுக்கு இடையில ஒரு இன்சுலேட்டர் வைக்கிறோம். ஒரு தின் இன்சுலேட்டர் வந்து ஒரு சின்ன லேயர், இங்கிட்ட ஒரு மெட்டல் இருக்கும், இந்த சைடு ஒரு மெட்டல் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த பேரியர் ஆஃப், இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். let us consider a thin insulating layer sandwiched between 2 metals. This insulating layer acts as a potential barrier. அதாவது 2 மெட்டலுக்கு இடையில ஒரு இன்சுலேட்டிங் லேயரை நம்ம சாண்ட்விச் பண்ணும்போது, சாண்ட்விச் மீன்ஸ் 2 இதுக்கு இடையில நம்ம வைக்கிறது சாண்ட்விச் மாதிரி. அது அப்போ என்ன உருவாகுது அப்படின்னா, இன்சுலேட்டிங் லேயர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் பேரியராக செயல்படுகிறது. சின்ஸ் இந்த பேரியர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால குவாண்டம் மெக்கானிக்கலி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து டனல் ஆகி ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு, அதாவது எந்த சைடு வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் அங்கே இருந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல் கம்மியாக உள்ள சைடுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். எது வரைக்கும் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவல் ஆகிற வரைக்கும். ஜஸ்ட் ரீட் இட். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அக்ராஸ் த பேரியர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னும் மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நமக்கு போகும் அப்படின்றது. இந்த டனலிங் எஃபெக்ட் வந்து நமக்கு ஓம்ஸ் லா அதை வந்து கிட்டத்தட்ட ஒபே பண்ணும். அதனால நம்ம ஐக்கியம் வரையக்கூடிய அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அடுத்ததாக செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இன்சுலேட்டர் பிட்வீன் சூப்பர் கண்டக்டர் அண்டு நார்மல் கண்டக்டர். ஒரு சைடு சூப்பர் கண்டக்டர், இன்னொரு சைடு நார்மல் கண்டக்டர், இடையில இன்சுலேட்டரிங் லேயர் வைக்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் கண்டக்டர்ல வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கேப் இருக்கும், ஆனால் நார்மல் கண்டக்டர்ல அந்த எனர்ஜி கேப் இருக்காது. இப்போ அதற்கான வரைபடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி T = 0 Kல இந்த மாதிரி கிடைக்குது. T வந்து அதோட கொஞ்சம் அடுத்த லெவலில் இது மாதிரி கிடைக்குது, அடுத்த லெவலில் இந்த மாதிரி வரைபடம் கிடைக்குது. ஜஸ்ட் ரீட் இட். If the insulating layer is inserted between metal and superconductor, now applying potential but no current flows. ஆனால் இங்கே வந்து பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணாலும் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. எது வரைக்கும் ஃப்ளோ ஆகாது அப்படின்னா இந்த EF லெவல் வந்து இங்கே ரைஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இதுக்கு இடையில எந்த இதுவும் இல்லை. அதனால இதுல இருந்து இதுக்கு எந்த ஒரு எலக்ட்ரானும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் நமக்கு வந்து இந்த இதுக்கு ஈக்குவலாக வரணும். இந்த லெவல் இதுக்கு ஈக்குவலாக வந்தால் தான் நமக்கு வந்து வர்ற வரைக்கும் இந்த லெவல் வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்த பிறகு தான் நமக்கு இங்கேருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் வரைக்கும் எந்த இதுவும் இருக்காது. அப்போ பொட்டன்ஷியல் நம்ம ரைஸ் பண்ணும்போது நம்ம அப்ளைங் பொட்டன்ஷியல் பட் நோ கரண்ட் ஃப்ளோஸ் அக்ராஸ் த ஜங்ஷன் until the potential reaches a threshold value. The threshold potential is equal to threshold potential எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா half the energy cap of superconductor. சூப்பர் கண்டக்டருடைய பாதி இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது நார்மல் கண்டக்டருடைய EF வந்து இந்த லெவலில் இருக்குது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன செய்யணும்னா இந்த EF-ஓட லெவலை ரைஸ் பண்ணி இதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். அதாவது இந்த எனர்ஜி கேப்புக்கு மேலே இதை வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து இதுக்கு டிரான்சிஷன் இருக்கும். அதனால எப்போ அந்த த்ரெஷோல்ட் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த எனர்ஜி கேப்புக்கு ஹாஃப் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
at the temperature increases TC threshold, அதாவது டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து என்ன அப்படின்னா நமக்கு குறையும். ஓகே, அடுத்து இன்சுலேட்டர் பிட்வீன் டூ சூப்பர் கண்டக்டர், இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம ஜோசப்சன் எஃபெக்ட். ரெண்டுமே சூப்பர் கண்டக்டர், அதாவது ஒரு இன்சுலேட்டிங் லேயர் வைக்கிறோம். இப்போதான் என்ன உருவாகுது அப்படின்னா நமக்கு ஜோசப்சன் எஃபெக்ட் அப்படின்றது உருவாகுது. இப்போ இதற்கான ஃபிகர் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து T = 0K. இப்போ T = 0K என்கிற பொழுது நமக்கு வந்து அந்த V வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆனாலும் I என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ்டு. V வந்து மாறவே இல்லை, ஆனால் வந்து I இன்க்ரீஸ் ஆகும். எப்போ T = 0K. T வந்து நம்ம 0K-யோட நம்ம ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது இந்த V வரைக்கும் I வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் V ரொம்ப குறைக்கும் போது தான் I வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ அடைஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப V 0 ஆகும்போது அது 0 ஆகிடுது. இப்போ when both the metals are superconductors in addition to normal, அதாவது நார்மல் tunneling of single electrons, the super electrons, அதாவது Cooper electrons also tunnel through the insulating layer without dissociation. ரெண்டு சூப்பர் கண்டக்டரை நம்ம இன்சுலேட்டிங் லேயரோட இணைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே நார்மல் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த நார்மல் எலக்ட்ரான்ஸோட டனல் இல்லாம சூப்பர் எலக்ட்ரானோட டனலும் இங்க சேருது. அதாவது வித்தவுட் டிசோசியேஷன், எந்த டிசோசியேஷனும் அங்கே இல்லை. அதாவது ஈவன் அட் ஜீரோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஈவன் அட் ஜீரோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி ஜங்ஷன். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே நம்ம கொடுக்காத போதும் கூட அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதுலேருந்து இருக்கு எலக்ட்ரான் டனலிங் இருக்கும் அப்படின்றதுதான் இது. தேர் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது ஆர்டர் பாராமீட்டர் ஆன் போத் சைட்ஸ் ஆர் ஹைலி கார்லேட்டட். இங்கே வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸ், அது ரெண்டு சைடும் வந்து அந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஹைலி கார்லேட்டட். அதன் காரணமாக அவங்க ஈஸியாக என்ன பண்ணுறது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லாத போதும் இதுலேருந்து இதுக்கு ஈஸியாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜோசப்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு சூப்பர் கண்டக்டருக்கு இடையில இன்சுலேட்டிங் லேயர் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அப்போது அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போகக்கூடிய அந்த டனலிங் பேர் தான் ஜோசப்சன் எஃபெக்ட். இதுல ரெண்டு டைப் ஆஃப் ஜோசப்சன் எஃபெக்ட் இருக்கு. ஒன்று வந்து டிசி ஜோசப்சன் எஃபெக்ட், இன்னொன்று வந்து ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட். அதை நம்ம டீட்டெயில பார்க்கலாம். The tunneling current is very less. Since the two superconductors are only weakly coupled because of the presence of thin insulating layer in between. Josephson effect எதனால உருவாகுது அப்படின்னா tunneling of Cooper pairs. It is very important. Josephson effect எதனால உருவாகுது அப்படின்னா கூப்பர் பேரோட டனலிங் காரணமா உருவாகுது. ஓகே, இப்போ டிசி ஜோசப்சன் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த டிசி கரண்ட் ஃப்ளோஸ் அக்ராஸ் த ஜங்ஷன் ஆஃப் டூ சூப்பர் கண்டக்டர்ஸ் separated by a thin insulating layer in the absence of any electric or magnetic field. எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவும் கொடுக்காத போதும் அந்த ரெண்டு சூப்பர் கண்டக்டருக்கு இடையில என்ன போகுது அப்படின்னா டிசி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா டிசி ஜோசப்சன் எஃபெக்ட். நம்ம எதுவுமே கொடுக்கல, ஆனாலும் டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது டிசி ஜோசப்சன் எஃபெக்ட். when tunneling occurs through the insulator வழியாக டனலிங் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேஸ் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த பேஸ் டிஃபரன்ஸை நம்ம வந்து θ2 - θ1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது டூ பார்ட்ஸ் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷனுக்கு இடையில. இந்த டனலிங் கரண்ட்டுக்கான ஃபார்முலா I = I0 × sin delta. I = I0 sin delta. இங்கே டெல்டான்றதான் θ2 - θ1, அதாவது பேஸ் டிஃபரன்ஸ். அல்லது I0 × sin θ2 - θ1. சில புக்ல வந்து ஐக்கு பதிலாக J யூஸ் பண்ணியிருப்பாங்க. J = அப்போ J0, இந்த ஃபார்முலாவை இப்படி நீங்க எழுதிக்கலாம். அல்லது J = J0 sin θ2 - θ1. இது வந்து டனலிங் கரண்ட் டிசி ஜோசப்சன் எஃபெக்ட்ல. ஐன்றது என்ன அப்படின்னா சூப்பர் கரண்ட், அதாவது சூப்பர் எலக்ட்ரானால் உருவாக்கக்கூடியது. I0 அப்படின்றது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ தி ஜங்ஷன் வித்தவுட் எனி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளைடு. எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் நம்ம பேட்டரி கனெக்ஷன் எதுவுமே கொடுக்காத போது அது வழியாக செல்லக்கூடிய அந்த மேக்ஸிமம் கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், I0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். I0ன்றது எதை சார்ந்தது அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த ஜங்ஷன். ஜங்ஷன்ன்றது இன்சுலேட்டிங் லேயர் அண்ட் டெம்பரேச்சர். இப்போ இன்சுலேட்டிங் லேயரோட திக்னஸையும் டெம்பரேச்சரையும் சார்ந்திருக்கும் I0. With no applied voltage, a DC current will flow across the junction with a value between I0 and -I0
அக்கார்டிங் டு த பேஸ் டிஃபரன்ஸ். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ளைடு வோல்டேஜ் எதுவும் கொடுக்காத போது நமக்கு டிசி கரண்ட் போகுது. அந்த டிசி கரண்ட் எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, I0க்கும் மைனஸ் I0க்கும் இடையில மதிப்புகளை பெறும். எதை பொறுத்து அது பிளஸ் I0ஆகவும் மைனஸ் I0ஆகவும் மாறுகிறதுனா அந்த பேஸ் டிஃபரன்ஸை பொறுத்து மாறுகிறது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட். டிசி வோல்டேஜ் அல்லது ஸ்டாட்டிக் வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் த ஜங்ஷன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிசி ஜோசப்சன் எஃபெக்டில் 2 சூப்பர் கண்டக்டர் வச்சிடறோம், இடையில வந்து ஒரு இன்சுலேட்டட் லேயர் வைக்கிறோம், ஒரு டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஏசி ஜோசப்சன் எஃபெக்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிசி வோல்டேஜை இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு சூப்பர் கண்டக்டர், அகைன் இன்னொரு சூப்பர் கண்டக்டர் இந்த சைடு இருக்குது, இடையில வந்து நமக்கு இன்சுலேட்டிங் லேயர் இருக்குது. இப்போ டிசி ஜோசப்சன் எஃபெக்ட் அப்படின்னா இங்கே எதுவுமே கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு வோல்டேஜும் கொடுக்காத போது டிசி ஜோசப்சன் எஃபெக்ட் உருவாகுது. அதாவது இது வழியாக ஒரு டிசி கரண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. இது டிசி ஜோசப்சன் எஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிசி வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது வழியாக ஒரு டிசி வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அடிஷ்னல் பேஸ் டிஃபரன்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டிசி வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்போது பேஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு பேஸ் டிஃபரன்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. எதனால? கூப்பர் பேர்ல. இது எதை உருவாக்குதுன்னா இட் காசஸ் ஆர்எஃப் கரண்ட், ரேடியோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் ஆசிலேஷன்ஸை உருவாக்குது. அதாவது ஆசிலேஷன்ஸ், ஆர்எஃப் ஆசிலேஷன்ஸை இந்த ஜங்ஷனுக்கு குறுக்கே உருவாக்குது. அப்போ இந்த ஆர்எஃப் ஆசிலேஷன்ஸ் உருவாகுது அப்படின்னா இங்கே என்ன உருவாகும், நமக்கு வந்து ஏசி கரண்ட் உருவாகும். அதனால தான் நம்ம ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஜங்ஷன் வித்து அதோட ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்ன, ஆர்எஃப் உருவாகுது இல்லையா, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு Q by H cross V, அல்லது ஒமேகா ஈக்குவல் டு இங்கே Q அப்படின்றது கூப்பர் பேரோட சார்ஜ் ஆஃப் த கூப்பர் பேர், அப்போ 2E by H cross into V. இப்போ இதற்கான ஃபார்முலா நம்ம I ஈக்குவல் டு I0 sin π0 plus ஒமேகா டி, அல்லது J ஈக்குவல் டு J0 sin π0 plus ஒமேகா டி. இப்போ சூப்பர் கரண்ட்டு இந்த ஃபார்முலாவிலிருந்து இதை வந்து நம்ம மாற்றி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இது ஆல்ரெடி டிஆர்வி 2019 இது கேட்டிருக்காங்க. இப்போ சூப்பர் கரண்ட்டுக்கான ஏசி ஜோசப்சன் எஃபெக்டில் சூப்பர் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா J ஈக்குவல் டு J0 சைன், ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கிங்க, J ஈக்குவல் டு J0 சைன் இந்த π0 ப்ளஸ் ஒமேகா டி, அதுக்கு பதிலாக அதாவது π0க்கு பதிலாக டெல்டா ஆஃப் நாட் யூஸ் பண்ணுறாங்க, டெல்டா ஆஃப் 0. இந்த ஒமேகா டி என்பதற்கு பதிலாக மைனஸ் 2E dt by H cross. இது இப்போ பேஸ் டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலா வந்து டெல் பை ஈக்குவல் டு, அதாவது பேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒமேகா டிக்கு சமமாக இருக்கும். பேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒமேகா டிக்கு சமம். ஒமேகா டி அப்படின்றத 2E by H cross இன்ட்டு V இன்ட்டு டின்னு எழுதுறோம். இப்போ இதுல இருந்து நம்ம ஒமேகா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த டீயை கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2E by H cross இன்ட்டு V. இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஏசி ஜோசப்சன் எஃபெக்டில் உருவாகக்கூடிய அந்த கரண்ட்டோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா ஒமேகா ஈக்குவல் டு 2E by H cross இன்ட்டு V, அல்லது H cross ஒமேகா ஈக்குவல் டு 2EV. H cross ஒமேகா ஈக்குவல் டு, இப்போ இந்த ஜங்ஷனில் எது என்ன வந்து எமிட் பண்ணப்படுகிறது அப்படின்னா H cross ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோட்டான் எதுக்கு ஈக்குவலான எனர்ஜி அப்படின்னா 2EV. அந்த எனர்ஜி வந்து 2EV எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டான் வந்து எமிட் ஆகலாம் அல்லது அப்சர்வ் ஆகலாம். அதாவது ஒரு கூப்பர் பேர் வந்து ஒரு ஜங்ஷனை கிராஸ் பண்ணும்போது நமக்கு H cross ஒமேகா ஈக்குவல் டு 2EV அப்படின்ற அந்த ஃபோட்டான் ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டான் எமிட் ஆர் அப்சர்வ். இப்போ ஃபர்தர் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே டிசி கரண்ட் நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கோம், இதோட கூடுதலாக இன்னும் என்ன ஒரு ஆர்எஃப் வோல்டேஜ், அதாவது ஒரு ஏசி வோல்டேஜை இன்னும் கூடுதலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த டிசி வோல்டேஜோட சேர்த்து, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேர் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் டிசி கரண்ட் அக்ராஸ் தி ஜங்ஷன். அப்போ வந்து ஒரு டிசி கரண்ட் வந்து அந்த ஜங்ஷன் வழியாக ஃப்ளோ ஆகும். வெறும் டிசி கரண்ட்டை டிசி வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு ஆர்எஃப் ஆசிலேஷன்ஸ் உருவாகுது. அதோடு சேர்த்து நம்ம ஒரு ஆர்எஃப் வோல்டேஜ் இன்னும் ஆட் பண்ணும்போது இன்னொரு டிசி கரண்ட் வந்து அங்கே வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ லெட் V0 பி த அப்ளைடு வோல்டேஜ். V0 அப்படின்றது அப்ளைடு வோல்டேஜ் ஆகும் ஏசி ஜோசப்சன் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிறோம். VCன்றது மினிமம் வேல்யூ ஆஃப் டிசி வோல்டேஜ், அதாவது அந்த ஏசி ஜோசப்சன் எஃபெக்டை உருவாக்கக்கூடிய மினிமம் வேல்யூ ஆஃப் டிசி வோல்டேஜ் வந்து VC. V0ன்றது நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு வோல்டேஜ். இப்போ V0 ஈக்குவல் டு 0, அதை நம்ம எந்த டிசி வோல்டேஜும் கொடுக்கல. டிசி வோல்டேஜை கொடுக்கலன்னா என்ன, அது ஒரு டிசி ஜோசப்சன் எஃபெக்ட், அவ்வளோதான். இப்போ V0 லெஸ் தென் VC,
விசின்றது மினிமம் இந்த வோல்டேஜ் கொடுத்தா தான் நமக்கு ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட் உருவாகும். அப்போ V0 வந்து விசியோட கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே வந்து என்ன இருக்காது, ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட் உண்டாகாது. அப்போ அதில் வந்து ஒன்லி டிசி ஜோசப்சன் எஃபெக்ட் மட்டும்தான் உண்டாகும். இப்போ டிசி ஜோசப்சன் எஃபெக்ட்னா டிசி கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். அதே V0 வந்து கிரேட்டர் தன் விசியாக இருந்தால், இந்த V0 வந்து கிரேட்டர் தன் விசியாக இருந்தால் அப்போ வந்து நமக்கு ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட் உண்டாகும். அகைன் சூப்பர் கரண்ட்டுக்கான ஃபார்முலா J equal to J0 sin delta of 0 minus 2E VT by H cross. அடுத்து இந்த ஏசி ஜோசப்சன் எஃபெக்டினுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஏசி ஜோசப்சன் எஃபெக்டின் மூலமாக நம்ம வந்து இந்த ஒமேகா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 2E by H cross into V. இதில் பார்த்தீங்கன்னா இந்த E by H cross அப்படின்னு ஒன்று இருக்கு. E by H crossன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு. இந்த E by H crossல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், H cross by E கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட்ல இருந்து நமக்கு வோல்ட்டு அந்த ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிச்சுன்னா E by H cross அல்லது H cross by E அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி V தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ அதோடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியையும் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இதுல இருந்து ஒரு மைக்ரோ வோல்ட் டிசி வந்து எவ்வளவு ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 483 இன்ட்டு 0.6 மெகாஹெர்ட்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சியை இது டெவலப் பண்ணுது. இப்போ ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் ஸ்டாண்டர்ட் வோல்ட். ஸ்டாண்டர்ட் வோல்ட் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒமேகா அப்படின்றது ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவே நமக்கு தெரிஞ்சிடும். 2E by H crossன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதோட வேல்யூவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு நம்ம எதை கொண்டு வர முடியும் அப்படின்னா வியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஃபார்முலாவில இருந்து வின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், அதோடைய யூனிட் வந்து வோல்ட்டு. அப்போ வோல்ட்டுக்கான அந்த யூனிட்டோட வேல்யூவை ஸ்டாண்டர்ட் வோல்ட், அதாவது வோல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட் எதுக்கு பயன்படுகிறதுனா வோல்ட் அப்படின்ற அந்த யூனிட்டை டிஃபைன் பண்றதுக்கு பயன்படுது, அதை வரையறை செய்வதற்கு, வோல்ட்டை வரையறை செய்வதற்கு பயன்படுகிறது. அடுத்தது ஏசி ஜோசப்சன் எஃபெக்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர். வெரி லோ டெம்பரேச்சரை ஏற்கனவே நம்ம அதாவது வெரி லோ டெம்பரேச்சரை மெஷர் பண்றது வந்து நம்ம எஸ்எஸ்பியில் பார்த்துருப்போம். எஸ்எஸ்பியில் ஏற்கனவே அந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து பார்த்துருப்போம். லோ டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த லோ அதில் வந்து ஜோசப்சன் எஃபெக்டை பயன்படுத்தியும் நம்ம லோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். அடுத்து ஜோசப்சன் ஜங்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விட்சிங் ஆஃப் சிக்னல்ஸ். சிக்னலுக்கு இடையில ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு இந்த ஸ்விட்சிங் டைம் வந்து நமக்கு 1 பிகோ செகண்ட். பிகோ மீன்ஸ் 10⁻⁻12 செகண்ட். வெரி யூஸ்ஃபுல் இன் ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர்ஸ். From AC Josephson effect E by H cross can be determined. Okay. அடுத்தது இதில் லாண்டன் ஈக்குவேஷன்ஸ் அண்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் லாண்டன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அடுத்ததாக நமக்கு வந்து லாண்டன் பெனட்ரேஷன் டெப்த் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. இதில் கொஹரன்ஸ் லென்த்து அப்படின்ற இன்னொரு இது இருக்கும். அடுத்த தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் த சூப்பர் கண்டக்டர் அப்படின்ற ஒரு பார்ட். ஓகே, இப்போதைக்கு நம்ம கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நாம் வந்து சூப்பர் கண்டக்டர்னா என்ன, அதில் வந்து நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் அதில் ஏற்படக்கூடிய ஐசோடோபிக் எஃபெக்ட், அப்புறம் மெய்ஸ்னர் எஃபெக்ட், அப்புறம் பிசிஎஸ் தியரியில் அந்த பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டு, அடுத்ததாக ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன், அது அடுத்ததாக ஜோசப்சன் எஃபெக்ட், அப்புறம் சூப்பர் கண்டக்டருடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் டைப் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ், டைப் 1 சூப்பர் கண்டக்டர் அண்டு டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நாளைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த லாண்டன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர், இதை வந்து நம்ம நாளைக்கு நேரடியாக நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லீவ் ஆகிக்கலாம்.